இன்னைக்கு வந்து ஆயுத பூஜை எங்கள் வீட்டில் கொலு வச்சிருக்கிறதால சாமி கும்பிட்றோம். வாங்க பார்க்கலாம். சிலை இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சிலையில வந்து நானாக பண்ணது சின்ன வயசுலேருந்து. அதனால் அதை வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொலு மாதிரி வச்சுருக்கோம். இந்த ஃபஸ்ட் இயரு. வாங்க என்னென்ன சிலை இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து என்ன அம்மன்னா, இது வந்து எனக்கே தெரியாது. ஒரு அம்மன், அதாவது ஒரு கற்பனையில் வந்து இப்படி இருக்குந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணது. இது வந்து சமயபுரம் மாரியம்மன் 8 கையோடு இருக்கும். இது வந்து இந்த கருப்புசாமி கோயிலில், அப்புறம் அய்யனார் கோயிலெலாம் இருக்கும்ல குதிரை, அந்த மாதிரி ஒரு மாடலில் இந்த குதிரை பண்ணியிருக்கேன். இந்த ஃபேஸ் வந்து கடையில் வாங்கணும் தான், வரலட்சுமி நோம்புக்கு பழசு. இது வந்து மீனாட்சி, இது வந்து பிள்ளையார். அப்புறம் இந்த பொம்மை பார்த்திங்கன்னா சிவன் வந்து முருகனை வந்து தூக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சிவன் சிலை நல்லாயிருக்கும். அடுத்து இது வந்து இதுவும் ஒரு மீனாட்சி, முருகன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி. இங்கே சென்டரில் இருக்கிறது வந்து சமயபுரம் மாரியம்மன். இது வந்து இதுவும் ரொம்ப பழசு. இது ஒரு அரௌண்ட் ஒரு 6 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இது அழகாகவும் இருக்கும். அங்கே இருக்கிற மாதிரியே அந்த ஒரு ஃபேஸ் கட் இருக்கும். எனக்கே ரொம்ப பிடிக்கும் இந்த சமயபுரம் மாரியம்மன். அதுக்கப்புறம் கீழே 3rd ஸ்டெப்பில் வந்து என்னெல்லாம் வச்சுருக்கோன்னா, பிராஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கோம். அதாவது நாங்கள் எங்கே போனாலும் சரி ஏதாச்சும் ஒரு சாமி சிலை அந்த மாதிரி வாங்கிடுவோம். இது வந்து சிவ குடும்பம். இது நல்லாயிருக்கும். இது வந்து எங்கே வாங்கினோன்னா மகாபலிபுரத்தில் வந்து ஒரு டைம் வாங்கினோம். இங்கே வந்து லக்ஷ்மி பெருமாள் இருப்பார். அப்புறம் அங்கே சென்டரில் வந்து விநாயகர் வச்சுருக்கோம். இந்த பக்கம் மாரியம்மன். இது வந்து லிங்கம் இருக்கும். அப்புறம் இங்கெல்லாம் சின்ன சின்ன மாரியம்மன், லக்ஷ்மி, துர்க்கை அம்மன் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் இங்கே அன்னபூர்ணி, இங்கேயும் ஒரு மாரியம்மன், மீனாட்சி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊஞ்சல் ஆடுற மாதிரி, இது இந்த பொம்மை அழகாக இருக்கும். இப்படி ஊஞ்சல் ஆடும். இது வந்து மகிஷாசுரமர்த்தினி. கீழே வந்து அசுரன்லாம் இருப்பார். ட்ரெஸ் போட்டிருக்கிறதால மறைச்சிருக்கு. இதுதான் வந்து மெயினாக நாங்கள் வந்து வச்சுருக்கோம் மெயினாக. அப்புறம் இந்த பக்கம் வந்து கலசம் வச்சுருக்கோம். அந்த பக்கம் வந்து முளைப்பாரி இதெல்லாம் போட்டு வந்து வச்சுருக்கோம். அப்புறம் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா, மேலே மெயினாக எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே இருக்கிற அம்மன் இதுவும் இது. அப்புறம் இங்கே வந்து முளைப்பாரி அந்த 2 சைடு போட்டு வச்சுருக்கோம். அவ்வளோதான். எங்கள் வீட்டில் இப்படி தான் சாமி கும்பிட்டுருக்கோம். அதாவது முதல் டைம் கூட எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸு ஏதாச்சும் தெரிஞ்சால் கூட எங்களுக்கு வந்து கன்வே பண்ணுங்கள். அது வந்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சாமியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் சாமி கும்பிடுங்க, நாங்களும் எங்கள் வீட்டில் கும்பிடுறோம். டாடா.